ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாயசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி, திராட்சை, கேஷ்யூ நட்ஸ், ட்ரை கிரேப்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பேன்லேயே கொஞ்சமாக நெய் சேர்த்து சேமியா சேர்த்துக்கலாம். சேமியாவையும் நல்லா வறுத்து பொன்னிறமாக வரட்டுங்க. நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் நம்ம 1/2 லிட்டர் பால், 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் நான். நல்லா கொதி வந்ததுமே நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த பாயசம் மிக்ஸ் ஃபுல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு, 2 குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்துட்டோன்னா நம்மளோட பால் பாயாசம் ரெடி. இதை நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நம்மளோட பாயாசம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.